நேற்று இரவு வந்து நம்ம மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் பெண் தோழர்கிட்ட அவங்க கேட்கிறாங்க, முத்துக்குமார் இருந்தாரு, இறந்த முறையில் இந்த தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வந்து வெடிச்சது, அந்த மாதிரி இருந்தாலும் இவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா புரட்சி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு மகேஷ் தோழர்கிட்ட கேட்கறது. அது வந்து இருந்தாலும் அது இப்போதைக்கு தேவையில்லை, அந்த மாதிரி புரட்சிலாம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. அதனால நம்ம வந்து புரட்சிகரமா வெளியில களத்துல இறங்கி வேலை செய்யறதுதான் நமக்கு தேவை. 3ஆம் தேதி வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம தோழர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சரி நம்ம செங்கோடின்ற தோழர் கேட்டுக்கிறாங்க. அதாங்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நாளை இந்த காவலி வந்து எல்லா டிவிகள்லயும் இந்த செய்தியை வந்து பார்த்துட்டு இருந்தது. இந்த செய்தியை பார்த்துட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப உணவுலட்சி இங்க வந்து சென்னையில உண்ணாவிரதம் இருக்குது. இங்க இருந்து சில தோழர்கள் மகேஷ் தோழர் ஒருங்கிணைப்பாளர், நக்கமன்ற ஒருங்கிணைப்பாளர், அப்புறமா சில பெண் தோழர்கள்லாம் கிளம்பி சென்னை வந்தாங்க. அவங்களை கூப்பிட்டுருக்காங்க, ஒரு செங்கோட்டையர் தோழர் கூப்பிட்டுருக்காங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு. இல்ல நான் நாளைக்கு வரேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மக்கள் மன்றத்துக்கு தாண்டி மறுநாள் காலைக்கு அந்த அவங்க போன. ஹலோ சொல்லுங்க. அவங்க பேசி சொன்னதை கேட்டு இவங்க போயிருக்காங்க. போனோடனே இந்த செய்திலாம் கேட்டு வண்டி எடுத்துட்டு காஞ்சிபுரம் தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு வண்டியை ஒரு கடையில் எடுத்துட்டு பெட்ரோலை வாங்கிட்டு தாலுகா ஆஃபீஸ் போய் மேலே ஊற்றிக்கிட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. எரிச்சிட்டு முழக்கமிட்டு இருக்காங்க. 3 வழியில் விடுதலை செய்யும் முழக்கத்தோடய அவங்க உடல் வந்து மண்ணில் சார்ந்திருக்குங்க. அதை தொடர்ந்து இங்க வந்து அரசு மருத்துவமனையில இவங்களோட உடலை வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து இங்க கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்றது வந்து நீங்க தலைவர்கள்லாம் முடிக்கணும். உடலை வாங்கிட்டு அவங்க அடுத்த புரட்சிகரமான வேலைகளுக்கு தான் இப்ப அவங்களோட உடலை வாங்கினா அடுத்த வேலைகளை தொடங்குறதா இருக்கும். சரிங்க.